வணக்கம். ஏஐ வச்சு எப்படி எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். ஏஐங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருமான வாய்ப்பு. அதை எப்படி சாத்தியமாக்கலான்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஏஐ வந்தா வேலை போயிடும்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப நிலைமையே வேற. ஏஐ இனிமே நம்மளோட எதிரி இல்ல, நம்மளோட இன்கம் பார்ட்னர். இந்த ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் போதும். பயம் போய் ஏஐய நமக்காக எப்படி வேலை வாங்கலாங்கிற நம்பிக்கை தானா வந்துரும். ஓகே, ஆனா இதுக்கெல்லாம் கோடிங் தெரியணுமே. நான் ஒரு நான் டெக் பர்சன் ஆச்சேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். ஒரு லைன் கோட் கூட எழுதாம நீங்க எப்படி நிஜமாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம்? வாங்க, அதுக்கான வழியத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். சோ முதல்ல ஏஐ நம்மளோட இன்கம் பார்ட்னரா இருக்க முடியும். ஏன் இப்பதான் இதுக்கு சரியான டைம், அதை பத்தி பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முன்ன மாதிரி இல்ல. இப்போ இது ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது. அதையெல்லாம் வச்சு சூப்பரான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ செஞ்சு அதை பணமா மாத்துறது இப்போ ரொம்பவே சுலபமாயிடுச்சு. சரி, எல்லாம் ஓகே. எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? வாங்க, அந்த ப்ளூ பிரிண்டோட அஸ்திவாரத்தை பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை வெறும் மூணு முக்கியமான ஸ்கில்ஸ். இதை நாம 3 தூண்கள்னு சொல்லலாம். நம்மளோட முதல் தூண், நீங்க ஒரு விஷுவல் கிரியேட்டரா மாறணும். அதாவது ஏஐய பயன்படுத்தி அட்டகாசமான படங்களையும் டிசைன்களையும் உருவாக்குற திறமைய வளர்த்துக்கணும். இந்த டூல்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ கேன்வா ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறத சொன்னாலே போதும், அதுவே ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை டிசைன் பண்ணி கொடுத்துடும். Leonardo.ai-ல உங்க கற்பனையில வர எதை வேணும்னாலும் ஒரு அற்புதமான டிஜிட்டல் ஆர்ட்டா மாத்தலாம். இல்ல ஒரு பிரசன்டேஷனுக்கு டக்குன்னு ஒரு படம் வேணுமா, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இருக்கு. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிசைனிங்ல எந்த அனுபவம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. சூப்பர், இப்போ விஷுவல்ஸ் ரெடி. அடுத்து என்ன? வார்த்தைகள் தான். நம்மளோட 2வது தூண், நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டராவும் ஒரு ரிசர்ச் ப்ரோவாவும் மாறணும். ஏஐ எப்படி நம்மளோட எழுத்து திறனையும் ஆராய்ச்சி பண்ற வேகத்தையும் பல மடங்கு அதிகமாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டூல்ஸோட பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ChatGPT கிட்ட ஒரு டாபிக்கை கொடுத்து இதுக்கு ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுன்னு சொன்னா முதல் டிராஃப்ட் ரெடி. இல்ல ஒரு 100 பக்க ரிப்போர்ட்டை கிளாட் கிட்ட கொடுத்து இதை சுருக்கி ஒரு பேஜில் கொடுன்னு கேட்டா சில செகண்ட்ஸ்ல கொடுத்துரும். elicit.orgலாம் ரிசர்ச் பண்றவங்களுக்கு ஒரு வரம் மாதிரி. அதாவது நம்ம கிட்ட ஒரு பர்சனல் ரைட்டிங் அசிஸ்டன்ட், ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் 24/7 வேலை செய்யற மாதிரி தான் இது. ஓகே, இப்போ விஷுவல்ஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. அடுத்து நம்ம வேலையை சுலபமாக்குற ஆட்டோமேஷன். இதுதான் நம்மளோட 3வது மற்றும் கடைசி தூண். நீங்க ஒரு ஆட்டோமேட்டரா மாறணும். ஒரு வரி கோடு கூட எழுதாம சின்ன சின்ன ஆனா பவர்ஃபுல்லான ஏஐ ஏஜென்ட்ஸையும் சாட்பாட்ஸ்களையும் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள். அது ஒரு குட்டி அசிஸ்டன்ட் மாதிரி. நாம சொல்ற வேலைய அதுவே தானா செய்யும். உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்டா அதுவே பதில் சொல்லும். இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டை அதுவே புக் பண்ணிடும். அவ்வளவுதான். இந்த நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸை பாருங்க. பாட்பிரஸ் மூலமா உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு அவங்க கஸ்டமர்ஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சாட்பாட்டை ஈஸியா உருவாக்கலாம். வாய்ஸ் ஃப்ளோல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி டேபிள் புக் பண்ற ஒரு ஏஐ ஏஜென்ட்டை டிசைன் பண்ணலாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோவை வச்சு உங்க ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷலான ஏஐ அனுபவங்களை உருவாக்கலாம். இது எதுக்குமே கோடிங் நாலேஜ் தேவையே இல்ல. இப்போ உங்ககிட்ட 3 சூப்பரான ஸ்கில்ஸ் இருக்கு. விஷுவல்ஸ் உருவாக்குறது, கண்டென்ட் எழுதுறது, அப்புறம் ஆட்டோமேட் பண்றது. சரி, இந்த திறமைகளை எல்லாம் வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது? வாங்க, இப்போதான் நம்மளோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம், பணமாக்கும் திட்டம். உங்க திறமைய பணமா மாத்துறதுக்கு இங்க 4 தெளிவான வழிகள் இருக்கு. 1, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல உங்க சேவைகளை வழங்கலாம். 2, நீங்களே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கி விற்கலாம். 3, உங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ்க்கு உதவலாம். 4, நீங்க ஏற்கனவே செய்யற வேலையில ஏஐயை பயன்படுத்தி அதை ஒரு புது சர்வீஸா வழங்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க உருவாக்குன ஏஐ ஆர்ட்டை எட்ஸில போஸ்டரா விற்கலாம். ChatGPTக்கு சூப்பரான ப்ராம்ப்ட் பேக்ஸ் ரெடி பண்ணி வைக்கலாம். இ-புக் கவர்ஸ் டிசைன் பண்ணி தரலாம். ஏன் ஏஐல உருவாக்குன கலரிங் புக் பேஜஸை கூட விற்க முடியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நிஜமாவே சாத்தியமான உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த கதையை கேளுங்க. ஒரு ஃப்ரீலான்சர் அவங்க ஏரியாவில் இருந்தா ஒரு பீட்சா கடைக்கு ஆன்லைன்ல பீட்சா ஆர்டர் எடுக்கிற ஒரு சாட்பாட் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு கிடைச்சது $500க்கும் மேல. ஒரே ஒரு ப்ராஜெக்ட். சோ இது கண்டிப்பா சாத்தியம்தான். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு, நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வருதா? கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த சிம்பிளான 7 நாள் ஆக்ஷன் பிளான். இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பிளான்.
முத 2 நாள்ல நாம பார்த்த 3 ஏரியாவுல இருந்தும் உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு டூலை எடுத்து கத்துக்கோங்க. அடுத்த 2 நாள்ல அதை வச்சு ஒரு சின்ன சாம்பிள் ஒர்க் பண்ணுங்க உங்க போர்ட்ஃபோலியோக்கு. 5வது 6வது நாள்ல எப்படி சம்பாதிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணி அதுக்கு தேவையான ஆன்லைன் ப்ரொஃபைலை ரெடி பண்ணுங்க. கடைசியா 7வது நாள் முத அடியை எடுத்து வைங்க. ஒரு கிளையண்ட்டுக்கு மெயில் பண்ணுங்க, இல்லனா உங்க முதல் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், முத படி எடுத்தாச்சு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா தொடர்ந்து பண்ணுங்க. பெர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கு. என்னென்ன திறமைகள் தேவைன்னு தெரியும். அதுக்கான கருவிகளும் உங்ககிட்ட இருக்கு. சோ உங்க கேள்வி இதுதான், நீங்க முதல்ல எதை உருவாக்க போறீங்க?